Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. மறக்காம bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இன்னைக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் PNG டெக்ஸ்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது, இந்த கிஃப்ட் இமேஜ் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அவீப்ளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில், அதாவது டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் டு ஃபைல், லோட் ஃப்ரம் ஃபைல், டூப்ளிகேட் ரிமூவ். அதில் வந்து லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ண என்னோடய டெம்ப்ளேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை போய்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரிவ்யூ ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட் லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், PNG டெக்ஸ்ட்டு, பார்டர் இமேஜ் எல்லாமே வந்து எனேபிள் பண்ண போகிறோம். கிஃப்ட் இமேஜ்லேருந்து எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பார்டர் இமேஜ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் போயிட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். விசிபிளில் அந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் கீழே ஒரு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாங்குக்கு தகுந்த போல் பீட் ஆகும் இமேஜ். ஓகே, அடுத்தது வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNG டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் கம்போசிஷன் 1ல் பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம், அதாவது ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் அதாவது PNGயாக வைக்க போகிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் இமேஜை உங்களுக்கு PNG டெக்ஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து PNG டெக்ஸ்ட் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் இப்போ இந்த வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் இப்போ கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த இது வந்து கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே செகண்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜில் விசிபிள் போய்ட்டு டிக் பண்ணி விடுங்க. கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கிஃப்ட் இமேஜை வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ப்ரிவியூ பார்த்துருக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேட் பாய் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே டியூப்டெக் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் இல்லை உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போது நான் டைப் பண்ணுற இந்த மாடலில், இந்த மெத்தடில்.
ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டைப் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் நேம் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் அந்த பேட் பாய் அப்படின்ற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நார்மல் டெக்ஸ்ட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட்டு மாறிடுச்சு. ஸோ பேட் பாய் கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எப்படி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன சைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் இதுபோல் உங்களுக்கு மெனு வரும். ஸோ இதில் ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழேருந்து செகண்டாக 720 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட்டாக போட்ட இந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார், என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இமேஜை மூவ் பண்ணுறது, அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். எப்படி ஆட் பண்ணுறது, அது எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ்க்கு வந்து காமிக்கும். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, பாரு, பிளர், எஃபெக்ட், அது போல் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பாரை கிளிக் பண்ணுறேன். பார் கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து பார் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த பாரை வந்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த பாரை வந்து கம்போசிஷன் ஒன்றுக்கு, அதாவது பார்ட்டிகல்ஸ் மேலே கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அதை கொண்டுட்டு போயிட்டு கம்போசிஷன் ஒன்றில் விட்டுட்டேன். ஸோ இதே போல் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். இப்போ நான் அகைன் அதை கீழே கொண்டுகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த இப்போது நம்ம ஆட் பண்ண அந்த பாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமூவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். நீங்கள் வந்து இதே பாரை இன்னொரு டைம் வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்து இன்னொரு பார் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் இன்ஸ்டாவிலையும் நீங்கள் கேட்கலாம்.